ஒத்தையில் வாழ்கிறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை, பாவம். அது குற்றம், தண்டனைக்குரிய குற்றம். அழகான பெண் இருக்க, இல்லை இந்த உலகத்தில் எல்லாம் இருக்குது, நீ வாழலைன்னா யார் தப்பு? நான் பண்ணு செயல்படுறேன்னா செயல்பட்டால், நான் சொல்கிறபடி செயல்பட்டால் உன் தேவைகளெல்லாம் நீ சந்தித்தா நீ நல்லா தான் இருப்ப. தேவையெல்லாம் சந்தித்தா எப்படி தான் இருப்ப? ஒரு தேவையை கொஞ்ச நாள் தள்ளி போடலாம், தள்ளியே போட்டுருக்கலாமா? அம்மாக்காக, அப்பாக்காக, அண்ணுக்காக, தம்பிக்காகலாம் வாழக்கூடாது. யாருக்காக வாழணும்? நான் 18 வயசு ஆனால் நான் அப்பங்கிட்ட கேட்கணும் எனக்கு உரிமை இதா இல்லையான்ட்டு. அப்படி தானே? தராத அப்பனா தான் நீ தரத்தாவில்ல, நான் உரிமையை எடுத்துப்பேன்னு அரசாங்கமே சொல்லி வச்சுக்குது. உனக்கு ஏன் ஓட்டு உரிமை குத்து வச்சுக்கிறான்? தனி மனிதனுக்கு என்ன இருக்குது? சுதந்திரம் இருக்குது, ஏன் அதை பயன்படுத்த மாட்டேன்றான்? சமூக முட்டாளாக பழக்கத்துக்கு அடிமையாகிட்டுன்னா என்னங்கிறான், செயல்படவே இல்லை. இப்போ செயல்படுறேன்னு அவன் எதை கேட்குறான்றது புத்தி தான் இருக்குது. இப்போ செயல்படுவான்னு காலையில் திண்ணூறு வச்சுக்கிறதுக்கா, குங்கம் வச்சுக்கிறதுக்கா, மற்ற மத நூல்களை படிக்கிறதுக்கா? அதுவாக செயல்படுறதே? எவனோ ஒருத்தன் பிறந்தானா, செத்துப்பட்டானா, அவன் வருவானா, இதை நான் படிச்சுட்டு நம்பினுக்கணுமா? உனக்கு அறிவு தான் உனக்கு. இது நம்பலாமா? நம்புறதுக்கு என்ன இருக்குது இதில்? நான் வந்துக்கிறேன், நான் சேர்த்துருவேன், நான் திரும்பி வரணும், வரக்கூடாதா? நான் யாருன்னு முதல்ல கேட்கணுமா? எவன் யாருன்னு கேட்கணுமா? என்றைக்கோ வந்து எப்போ போய் எவனோ வாழ்ந்துட்டு போயிட்டவனெல்லாம் என்ன சொன்னுக்கிறேன்? அவர் சங்கரர் தான் இந்த மதத்தை கூட்டி வச்சு அவர் தான் சொல்கிறான். இது முழுமை அறிவா? இது முட்டாள் அறிவு இல்லை. இது கடவுள் இல்லைன்னு சொல்கிறது கூட ஒரு ஆளை போகணுன்ற, அவர் வழி நான் பின்பற்றேன். கடவுள் இல்லைன்னு உனக்கு தான் புரிஞ்சிச்சு, அவனே ஏன்டா சொல்கிறல? இதுக்கு பேர் பகுத்தறிவா மயிறு? கடவுள் இல்லைன்னா என்ன சொல்லணும்? எனக்கு புரியுது கடவுள் இல்லைன்னு சொல்லு, எவனுக்கோ புரிஞ்சது சொல்லுங்கிற. அப்போ எப்படி தான் வாழ்ந்துங்கிற? செயல்படுற. இதுக்கு பேர் செயல்படுறதுன்னா என்ன? நான் செயல்பட்டு பார்த்தேன், அதனால் எனக்கு புரிஞ்சுது, அப்படி தானே? அதுக்கு பேர் தான் செயல்படுறது. எவனோ சொன்னதை செய்கிறது பேர் செயல்படுறதா? அப்போ செயல்படுறதுன்னா பாத்ரூமில் போகிறதோ, தனியாக இருக்கிறதோ, இல்லை எவனோ சொன்னதை வச்சிங்கன்னா அப்படியே சொல்கிறதோ கிடையாது. நான் சொல்கிறது நீ சொல்லக்கூடாதுன்றதால தான் நான் இதை சொல்கிறேன். இதை செஞ்சால் உனக்கு அது அனுபவமாகும்னு சொல்கிறேன். மூன்றாவது கண் உனக்கு இருக்குது, அனுபவிச்சா நீ சொல்லு, நான் என்ன சொல்லணும்? நீயே சொல்லு. ஆமாம் இருக்குது, ஆமாம் தானே? இதில் என்ன சந்தேகம் உனக்கு? எனக்கு இருக்குது. வெட்ட வெளியே நீ பார்த்துட்டு ஆமாம் வெட்ட வெளி தான் சொல்லு, பார்க்கலனாலும் பார்க்கலன்னு சொல்லு. என்ன இப்போ ஒத்துக்கிற மாதிரி இருக்குது, அதனால ஒத்துக்கிறேன். அவர் சொன்னார்னே சொல்லு, என்ன பிரச்சனை? ஆனால் என்ன செய்கிற நீ? இப்போ செயல்படுறதுன்றதுன்னா நான் எதுக்காக இந்த செயலை செய்யணும்? யார் கேட்கணும்? நான் ஏன் இதை செயல்படாமல் இருக்கிறேன்? நான் வாழணும், எப்படி வாழணும்னு யாரும் முடிவு பண்ணணும்? நீ உட்காந்து உன்னை கூட பேசி முடிவு பண்ணு. நான் இப்படி வாழலான்னுக்கிறேன், இப்படி வாழக்கூடாதுங்கிறேன், இப்படி செய்யலான்னுக்கிறேன், இப்படி செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும் யார் இஷ்டம்?